கனமழை காரணமாக சென்னை சாந்தோம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக சாந்தோம் பகுதியில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சாலையிலேயே மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். தற்போது சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக சென்னை சாந்தோம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, தற்போது சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சாந்தோம் பகுதியில் சாலையில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில் அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? சென்னையில் கடந்த ஒரு மணி நேரமாக மழை என்பது கடுமையான மழையாக இருந்து வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து நம் நேரடியாக களத்திலிருந்து ஜெயாபிளஸ் வாயிலாக உடனுக்குடனாக மக்களுக்கு தகவல்களை தெரிவித்து வருகிறோம். தற்போது நாம் நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய சாலை சாந்தோம் சாலையில் இருக்கிறோம். இந்த சாலைகளில் தற்போது மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும், சாலைகள் முழுவதுமாகவே தற்போது மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. வாகனங்களை இயக்க முடியாமல் பேருந்துகளும் 4 சக்கர வாகனங்களான கார்களும் தற்போது அப்படியே அதே இடத்தில் நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அங்கேயே நிற்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. பலர் தங்களது நிற்கக்கூடிய அந்த வாகனங்களை தள்ளி சென்று கூடிய காட்சிகளும் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. பேருந்துகள் முதல் இருசக்கர வாகனம் என அனைத்துமே தற்போது வாகனங்கள் மிதந்தபடி செல்கிறது. தற்போது ஒரு வாகனம் என்பது பழுதாகி அங்கே நின்றுவிட்டது. தற்போது அதனை எப்படி இயக்க வேண்டும் என்பது தெரியாமல் அந்த வாகன உரிமையாளர்கள் திக்குமுக்காடி வருகிறார்கள். குறிப்பாக மழை என்பது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. சென்னையில் பரவலாக மழை என்பது இருக்கும் என தெரிவித்தது. ஆனால் சென்னையில் கடந்த ஒரு மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக தற்போது சாலைகள் முழுவதுமாகவே மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் திடீர் மழையின் காரணமாகவும் ஒரு மணி நேரத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் சாலைகள் முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கியிருப்பதால் பொருட்களை ஏற்றி சென்ற வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டு அப்படியே நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க? மழை எதிர்பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு தண்ணி இருக்குண்ணா? நல்லா இருக்கு சார் தண்ணி. இப்போ உங்க வண்டி எங்க இருந்து வந்தீங்க? என்ன ஆயிடுச்சு? சிதம்பரத்துலேருந்து வரும் தண்ணியில் தான் ஆஃப் ஆயிடுச்சு. பாதிலேயே ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ என்ன எவ்வளோ சிரமப்படுறீங்க? இப்போ இதனால எவ்வளோ ஃபேமிலியோடு வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? ஃபேமிலி தான், எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்தீங்க. ஆனால் நேரடியாகவே கேட்டோம். குடும்பத்தினருடன் தற்போது சென்னைக்கு வருகை தந்த மக்கள் தற்போது அவர்கள் வருகை தந்த அந்த வாகனம் என்பது பாதியிலேயே பழுது ஏற்பட்டு நின்றதன் காரணமாக வாகனத்தை இயக்க முடியாமல் அங்கேயே நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருவதோடு இல்லாமல் தற்போது கூடுதல் சிரமமாக சாலைகள் முழுவதும் மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பதால் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த சாலைகளில் காணப்படுகிறது. தற்போது நம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது உணர்த்துகிறது. ஆங்காங்கே இது போன்று பல வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீர் என்பது கடல் அலைகளிலிருந்து வெளியே வருவது போன்று அலைகள் போன்று அடித்து வெளியே வருகிறது. ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கே சென்னையில் தற்போது சாலைகள் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை என்பது அடுத்த 5 நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை அடுத்த 5 நாட்களுக்கு இதே போன்ற மழை என்பது நீடித்தால் சென்னையின் நிலை என்னவாக இருக்கும் என்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அப்படியான சூழலே இருந்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் அதனை உணர்த்தும் விதமாகவே இருக்கிறது. பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது சென்னையில் மேம்படுத்தப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தொடர்ந்து விளம்பரப்படுத்தி வந்தது. ஆனால் கடந்த மாதம்
மழை என்பது பெரிய அளவில் இல்லை. அந்த சூழ்நிலையில் மழையினை எந்த இடத்திலும் தேங்கவில்லை என்பதாக தொடர்ந்து விளம்பரப்படுத்தியது. ஆனால் இந்த தற்போது வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் கடுமையான மழை என்பதை ஏற்படுத்தக்கூடும் என்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை என்பதனை கொடுத்தார்கள். ஆனாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் மழை வந்தாலும் வரவில்லை என்றாலும் அதனை சமாளிப்பதற்காக தயார் நிலையில் இருப்பதாக தொடர்ந்து தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது 1 மணி நேரம் மழைக்கே சாலைகள் முழுவதுமாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் மற்றும் புஷ்பராஜ் நேரடியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் முழுவதுமாக ஒரு புறத்தில் தண்ணீர், மற்றொரு புறத்தில் ஆங்காங்கே சாலைகளில் வாகனங்கள் இயக்க முடியாமல் தண்ணீரின் காரணமாக பழுது ஏற்பட்டு நிற்பது, மற்றொரு புறத்தில் மழை. இன்றைய தினம் இயல்பான பணிகள் என்பது ஒரு புறத்தில் இருக்கிறது. எந்த பணிகளுக்கும் விடுமுறை என்பது வழங்கப்படவில்லை. பள்ளி கல்லூரிகள் என்பது வழக்கம் போன்று செயல்பட்டு வருகிறது. எனவே தற்போது பள்ளிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய தங்களது குழந்தைகளின் நிலை என்ன, கல்லூரிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய தங்களது குழந்தைகளின் நிலை என்ன, கல்லூரி வளாகங்களில் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறதா உள்ளிட்ட அச்ச உணர்வுடன் பொதுமக்கள் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள். தற்போது மழை என்பது விட்டபாடில்லாமல் தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகிறார்கள். பலர் தற்போதே அந்தந்த பள்ளிகளை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. உமா, களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலான்.